இருக்காது. இப்ப கூட்டணியில இருக்கிற இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது. திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது? இந்த நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? இந்த 4.5 ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல? ஏன்னா அவன் வளர்றான், அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது. அதானே எல்லாம் நீங்க பேசுனீங்க, முற்போக்கு பேசுனீங்க, பெரியார் பேசுனீங்க, சமூக சீர்திருத்தம், சமநிலை சமூகம், சாதிய தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க. ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்காலி இல்ல. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வார்ந்த சமூகம்ங்கிறோம். எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்துருக்கான். எங்களுக்கு மேல் பகுதியில கோயிலுக்குள்ள கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை. தனித்தனி சுடுகாடு. இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு? செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரே இடம் இல்ல. ஒரே குடியிருப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான். ஆனா செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன். இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான். ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார். என்ன மேல் பாதையில என்னது சொல்லு? எங்க தாத்தா முத்துராமலிங்க சொல்றாரு, உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது. அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வள்ளுவ பெருமகனார், அவ்வை மூதாட்டி, சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க. பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினா. பயன் என்ன இருக்கு? பயன் என்ன இருக்கு? கோயில்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல. இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்துருக்கு, பூட்டிட்டு போகுது. ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை? இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள எப்படி வருது? அப்ப கல்வி எதை போதிக்குது? அவன் வாழுகிற சமூகம், அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி அவனை உருவாக்கி இருக்கு? அந்த துணிவு எப்படி வருது? கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயதொத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறது எப்படி வருது? எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க. ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள்லையும், எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும்